முஹர்ரம் வந்தாச்சான்னு எப்படி கேட்பாங்க தெரியுமா? கித்வா கன் முஹர்ரம் வந்துருச்சா, என்ன தேதி அப்படி கேட்க மாட்டாங்க. சரி உருதுல கேட்கணும், முஹர்ரம் ஆகா की क्या तारीख भाई, हिजरी क्या तारीख है, मुहर्रम के क्या तारीख है, कितने खन भाई, और சொல்வார் 1 खन 2 खन 3 खन 4 खन 5 खन 6 खन 7 खन 8 खन 9 खन 10 खन खत्म मैयत. ஏன் 11 खन 12 खन 13 खन வாயில வராதா இல்ல தெரியாதா? முஹர்ரம் 11 12 13 14 போயிட்டே இருக்க. சொல்லுங்கப்பா, 11 खन 12 खन 13 खन சொல்ல பாப்போம். சொல்ல தெரியல. 1 खन அப்படினா என்ன? ஜனாசாவை தலையில வச்சிட்டு சுத்துவாங்க. டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா. எந்த ஜனாசா? ஒரு ஆள் மௌத்தா போனா சொல்றமே ஜனாசா, அது அல்ல. பஞ்சா என்கின்ற தகடுகளால் செய்யப்பட்ட, அதன் மீது பித்தளையுடைய கோட்டிங் செய்யப்பட்ட அந்த ஜனாசாவை பற்றி தான் சொல்றோம். வீட்டில் இருக்கக்கூடிய நன்னிமார்களுக்கும் காசு கொடுக்காது. ஆனா பஞ்சாவுக்கு அலாவாக்கு நம்ம கட்ட வாங்கி கொடுக்கணும். லக்கடியில இருக்கிற காரா, லக்கடியில இருக்கிற நானி அப்படினா போறோம். அதே மாதிரி ரக்கலத்தை சொல்றேன். சௌர்மே லக்கடியில இருக்கிற அல்லாஹ் तेरी मन्नत अल्लाह पूरी करो. बच्चे को फुरफुरी आगे मार सूरत में क्या करना? मुहर्रम आता है, नमक भी खाली मिर्च ले जाओ, अल्लाह में डाल चुट 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 बोल जलेगा. ये भी वहां पे वैसा जलेगा गति की तरह बार बार फुरफुरियां पूरे पट 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 उड़ जाएगा. ये अल्लाह में पट 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 लकड़ी देखो जमा चिंगारी उन्नारी आओ चुप जाना. अल्लाह सुंदर में नमाज को जाने वाले को क्या तीर तैयार इंतजाम कर दिया ना. अरे अल्लाह जो के काम ही सुबह याद है, लंबा जुब्बा टोपी सारा काम नहीं. आओ बयान करो घर घर वांगे. ये भाई में जुलूस भाई को है खाली वार मारन राजा भी बुरा पे रहा. इसका मर्द पूछता की नहीं की और छोड़ा दे माई से वार मारन बयान का बयान का बयान का இப்படி நம்மையான காரியத்திற்கு அழைக்கக்கூடியவர்களை அலட்சியப்படுத்துவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்னை போன்ற பகுதியிலே வருடத்தில் ஒரு முறை ஏதேனும் ஒரு பகுதியில் கட்டாயமாக, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அதிகமாக வசிக்க இருக்கிறார்களோ அந்த பகுதிகளில் வருடத்தில் ஒரு முறை இந்த தலைப்பை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கும் சென்னையிலே வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. முஹர்ரம் என்றால் என்ன? இதை இஸ்லாமியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முஹர்ரம் என்று இன்றைக்கும் பல மக்கள் மத்தியிலே முஹர்ரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, முஹர்ரம்னா உங்களுக்கு தெரியாதா? ஷஹாதத். முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் ஷஹாதத்னுவாங்க, அதுதான் முஹர்ரம். முஹர்ரம்னாலே என்னவா? 10ஆம் தேதி அன்றுதான் முஹர்ரம். முஹர்ரம் என்று சொன்னால் ஒரு மாதம். இஸ்லாமிய மாதங்களில் வருடத்துடைய முதல் மாதத்துடைய பெயர் தான் முஹர்ரம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆங்கில காலண்டரில் நம்ம பார்க்கிறோம்ல, அந்த ஆங்கில வருடத்துடைய அந்த மாதங்களில் முதல் மாதம் ஜனவரி. அப்படி ஜனவரி என்று சொல்லக்கூடிய மாதத்தை போன்றுதான் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரம் உடைய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்புக்குரிய மாதமாக, புனிதமான மாதம் என்று அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். புனிதமான மாதம் என்று சொன்னால் என்ன என்பதையும் இஸ்லாமியர்கள் அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அல்லாஹ் போர் செய்வதை தடையாக்கி வைத்திருக்கின்றான். போர் செய்ய முடியாது. இன்றைக்கு போர்லாம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் போர்களை சந்தித்துதான் இந்த இஸ்லாத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டு சென்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் போர்க்களம் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இது ஒரு சிறப்பு. இன்னும் மேலும் சிறப்பான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருக்கின்றன. அது என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார். வரக்கூடிய அன்றைய காலகட்டத்தில்
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் தேதி அன்று, ரொம்ப ஈஸியா புரியணும்னு சொன்னா, ஷஹாதத் அன்னைக்கு, ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் தேதி அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவிலே யூதர்களை சந்திக்கிறார். யஹூதிகள்னு சொல்லுவோம்ல, அவர்கள் தான் யூதர்கள். யூதர்களை சந்திக்கும் பொழுது எல்லா யூதர்களும் அன்றைய தினம் நோன்பை வைத்தவர்களாக இருக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் ஒரு யூதரை அழைத்து அதை பற்றி விசாரிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இப்ப இன்றைக்கு நாம பார்த்து உங்க சமுதாய மக்கள் எல்லாருமே நோன்பு வைத்திருக்கிறாங்களே, நீங்களும் நோன்பை வைத்திருக்கிறீர்களே, இந்த நோன்பு எதற்காக வைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த யூதர் இடத்துல கேட்கிறாங்க. உடனே அந்த யூதர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், முஹர்ரம் மாதத்துடைய இன்றைய தினம் 10ஆம் தேதி அன்று நம் சமுதாய மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக இந்த நோன்பை நாம் கடைபிடிக்கின்றோம். சொல்றது யார் தெரியுமா? ஒரு முஸ்லிம் இல்லைங்க, ஒரு யூதர் சொல்கிறார், ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக நாம் நோன்பை கடைபிடிக்கின்றோம். இந்த நோன்பை கடைபிடிக்கின்றோம் என்று சொன்னவுடனே அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த நோன்பை எதற்காக நீங்கள் நோற்றுகிறீர்கள்? நோன்பு எதுக்கு வைக்கிறீங்க என்று கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த யூதர் இந்த நோன்பை இந்த சமுதாயம் எதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வைக்கிறது என்பதை அதற்கான காரணத்தை சொல்றாங்க. அந்த யூதர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய வரலாற்றை அந்த யூதராகிய அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றார். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்ன வரலாறு? அவர் சொல்கிறார், குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட அந்த வரலாறு, முஹம்மதே, இன்றைய தினம்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்திற்கு அருளிய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நம்முடைய முன்னோர்கள் மூசா நபியுடைய சமுதாய மக்களாகி இருக்கக்கூடிய நம்மையும் அல்லாஹ் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடியவனிலிருந்து நம்மை பாதுகாத்தான், காப்பாற்றி விட்டான். குர்ஆன் அதான் சொல்லுது. மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்தவர். ஃபிரௌன் யாரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, நல்லவன் கிடையாது, அயோக்கியன் சொல்லலாம், மோசமானவன். எப்படிப்பட்ட மோசமானவன் என்று சொன்ன, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ்வை வணங்கவில்லை, சிலையை வணங்குகின்றேன், இந்த தூதரை வணங்குகின்றேன் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஃபிரௌன் என்ன சொல்ல தெரியுமா? அல்லாஹ்வை நான் வணங்கணுமா? எப்ப நான் தான் அல்லாஹ், உலகத்தை படைத்தது நானு, உன்னை படைத்தது நானு, அண்ட சராசரங்களை படைத்தது நானு, உனக்கு உணவு கொடுப்பது, வாழ்க்கை கொடுப்பது, உன்னை மரணிக்க செய்வது எல்லாமே நான் தான். நான் தான் அல்லாஹ். என்னையே வந்து அல்லாஹ் வணங்க சொல்றியா? என்ன நீ வணங்குன்னா அவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியன். அப்படிப்பட்ட இந்த ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் மூசா நபி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே வைத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த ஃபிரௌன் அல்லாஹ்வாக இல்லை. இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது மூசா நபிக்கு பல்வேறு விதமான நெருக்கடி, துன்பங்கள், பிரச்சனை அனைத்தையும் ஃபிரௌன் கொடுத்தான். எல்லாத்தையும் தாண்டி
அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் உதவி கேட்டு மூசா நபி அவர்கள் ஃபிரௌன் தந்த அந்த பிரச்சனைகள் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டு ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெற்றார்கள் மூசா நபி அவர்கள். ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த மூசாவையும் மூசாவுடைய பேச்சை கேட்டு அவர் பின்னாடி போன அந்த மக்களையும் நாம கொலை செய்து கொன்றுவிட வேண்டும், விட்டு வைக்க கூடாது என்று முடிவு பண்றான். கொலை செய்வதற்காக ஃபிரௌன் தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு மூசா நபியை நோக்கி வருகிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது மூசா நபிக்கு, மூசாவே நீங்கள் உங்கள் மக்களை அழைத்துக் கொண்டு இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போங்க, ஹிஜ்ரத் பண்ணி போங்கன்ற அல்லாஹ். இந்த உத்தரவு வந்த உடனே மூசா நபி அவர்கள் கட்டுப்படக்கூடியவர். எப்படி கட்டுப்படுறாங்க பாருங்க. உத்தரவு வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்கல, தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு செல்றாங்க. நீண்ட நெடிய பயணம். மூசா நபி தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். ஃபிரௌன் தன்னுடைய போர் வீரர்களை அழைத்துக் கொண்டு இவரை கொல்வதற்காக வந்து கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்தில் மூசா நபி செல்லக்கூடிய பாதை முடிகின்றது, கடலை சந்தித்து விட்டார்கள். மூசா நபியோடு இருக்கக்கூடிய மக்கள் மூசா நபியை பார்த்து சொல்கிறார்கள், மூசாவே நீங்க இப்படி மாட்டி விட்டீங்களே. புலம்பக்கூடிய நிலை. இப்படி புலம்பக்கூடிய நேரத்திலும் மூசா நபி செய்த செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்டாங்க. அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இவர்கள் மொத்தமாக மறந்து விட்டார், அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாத்து. மூசா நபியுடைய அந்த சமுதாய மக்கள் புலம்பல் அப்படி. கடலை சந்திச்சிட்டோமே, கடல்ல நம்ம பயணம் பண்ண முடியாது, அதுல குதிச்சோம் சொன்ன மவுத்து. அப்படி கடல்ல போக கூடாது, வந்த பாதையில திரும்பி போய் தப்பிக்கலாம்னு சொன்னா ஃபிரௌன் வந்துகிட்டு இருக்கான், அவன் கொன்னுடுவான், மவுத்து கன்ஃபார்ம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்டார்கள் மூசா நபி அவர்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு மூசா நபிக்கு உத்தரவிடுகின்றான், மூசாவே உன் கையில் இருக்கக்கூடிய தடி அதை எடுத்து கடல் அலையின் மீது ஓங்கி அடி. மூசா நபிக்கு இந்த உத்தரவு வருதுங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு உத்தரவு கொடுத்தா அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்போம். என்ன காப்பாத்துன்னு சொன்னா கையில இருக்கிற தடி எடுத்து கடல்ல அடிக்க சொல்றியே, அல்லாஹ் நீ என்ன விளையாடுறியா அப்படியெல்லாம் கேட்போம், நம்ப மாட்டோம். அல்லாஹ்விடத்துல கேள்வி. மூசா நபி அவர்கள் சொன்ன உடனே தன் கையில் இருக்கக்கூடிய தடியை எடுத்து கடல் அலையின் மீது ஓங்கி அடித்தார்கள். அல்லாஹ் என்ற கடவுள் இருக்கின்றாரா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு லட்சோப லட்சம் சான்றுகள் இருக்கின்றது. அந்த லட்சத்தில் ஒன்று இதுவும் ஒரு சான்று. என்ன தெரியுமா? படைத்த இறைவனால் மட்டும்தான் இதையெல்லாம் சாதிக்க முடியும். அலையின் மீது அடி என்று சொன்ன உடனே மூசா நபி அவர்கள் அடிக்கிறார். ஒரே ஒரு செகண்ட் தான் கடல் இரண்டாக பிளந்து மனிதர்கள் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சாலை அமைகிறது. அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். யாரெல்லாம் அல்லாஹ்வை தாண்டி மற்றவர்களை கடவுள் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் சவால். அல்லாஹ் செய்த இந்த செயலை நீங்கள் தெய்வம் கடவுள் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் செய்ய முடியுமா? படைத்தவனால் மட்டும் செய்ய முடியும். அந்த படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சாலை அமைகிறது, அடுத்த உத்தரவு வருகிறது. அல்லாஹ் மூசா நபி அவர்களுக்கு சொல்கிறார், மூசாவே நீங்களும் உங்களுடைய மக்களும் இந்த பாதை வழியாக தப்பித்து ஓடிவிடுங்கள், சென்று விடுங்கள் என்று சொல்கிறான். மூசா நபி அவர்கள் தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு அந்த பாதை வழியாக செல்கிறார். சூழ்ச்சிக்காரர்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் மூசா நபியும் அந்த சமுதாய மக்களும் சென்ற பிறகு ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் அதே பாதையில் வர வைத்து கடலை மூழ்கடிக்க செய்து ஒட்டுமொத்தமாக ஃபிரௌனுடைய கூட்டத்தை அன்றைய தினம் அல்லாஹ் அழித்து விட்டான். எவ்வளவு பெரிய உதவி! இந்த உதவி யாருக்கு? இறை நம்பிக்கையாளர்களுக்கு, அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு.
மூசா நபி அவர்கள் அந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த உதவி கிடைத்தது. இன்று வரை அந்த வரலாறு பேசப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த யூதர் சொல்கிறார், இந்த செயலுக்காக தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த நோன்பை நாம் கடைபிடிக்கின்றோம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி கேட்டவுடனே தன் சமுதாய மக்களை அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் இன்றைய நாள் நோன்பு வைக்க வேண்டும், நோன்பை இங்க போங்கன்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசா நபிக்கு அல்லாஹ் உதவி செய்தால் அந்த உதவி செய்ததின் காரணமாக நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அவர்கள் இந்த நோன்பை முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் வைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நன்றியை செலுத்தக்கூடிய தகுதி அவர்களை விட நமக்கு தான் அதிகம். நாம தான் இந்த நோன்பை வைக்கணும். ஆனாலும் யூதர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் மாதத்துடைய 9ஆம் நாளும் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக இந்த நோன்பை நாம் கடைபிடிப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறிந்து கொள்ளுங்கள், முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பு என்று சொன்னால் இந்த ஆஷூராவுடைய இந்த 2 நோன்பு தான் சிறப்புக்குரியது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் நமக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக வழங்கினார்கள். இதை தாண்டி குர்ஆனும் நமக்கு எதுவும் சொல்லவில்லை, நபிகளாருடைய பொன்மொழியும் நமக்கு எதுவும் கற்றுத்தரவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? முஹர்ரம் மாதம் என்று சொன்னாலே பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு என்ன நினைவு வரும்? முஹர்ரம் வந்தாச்சா, முஹர்ரம் வந்தாச்சான்னு எப்படி கேட்பாங்க தெரியுமா? கித்வா கன், முஹர்ரம் வந்துருச்சா, என்ன தேதி அப்படி கேட்க மாட்டாங்க. சரி, உருதுல கேட்கலாம், முஹர்ரம் आगा की क्या तारीख भाई, हिजरी क्या तारीख है, मुहर्रम के क्या तारीख है, कितने खन भाई, और சொல்வார் 1 खन 2 खन 3 खन 4 खन 5 खन 6 खन 7 खन 8 खन 9 खन 10 खन खत्म मैयत. ये 11 खन 12 खन 13 खन வாயில வராதா? இல்ல தெரியாதா? முஹர்ரம் 11 12 13 14 போயிட்டே இருக்க. சொல்லுங்கப்பா, 11 खन 12 खन 13 खन சொல்ல பாப்போம். சொல்ல தெரியல. 1 खन அப்படினா என்ன? ஜனாசாவை தலையில வச்சிட்டு சுத்துவாங்க, டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா. எந்த ஜனாசா? ஒரு ஆள் மௌத்தா போனா சொல்றமே ஜனாசா, அது அல்ல. பஞ்சா என்கின்ற தகடுகளால் செய்யப்பட்ட, அதன் மீது பித்தளையுடைய கோட்டிங் செய்யப்பட்ட அந்த ஜனாசாவை பற்றி தான் சொல்றோம். முஹர்ரம் வந்துவிட்டால், முதல் கண் வந்துவிட்டால் உடனே மௌத்தா போயிருந்த அந்த ஜனாசாவை பரங்குமிலிருந்து எடுத்து அதை குளிப்பாட்டி சர்ஃப் போட்டு பலபலான்னு பாலிஷ் பண்ணி அந்த ஒரு அட்டை பாக்ஸ்ல நல்ல சுத்தி நல்ல ஒரு ஷைனிங்கான பேப்பரை ஒட்டி அதுக்கு மேல ஒரு பச்சை துணியை போட்டு சிகப்பு துணியை போட்டு அந்த ஜனாசாக்களை அந்த பாக்ஸ்ல வச்சு தலைக்கு மேல வச்சுக்கிட்டு எல்லாரும் மவுத்துக்கு வாசிப்பாங்களே மாற்று மதத்துல, அந்த மியூசிக்கை கூப்பிட்டு டண்டனக்கா 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 என்னன்னு கேட்டா பிட்டாரா பிட்டாரா ஜாத்தாப்பா. அல்லாஹ், சரி பிட்டாரானா என்ன? பிட்டாரா போனா என்ன? அது என்ன செய்யும்? முஹர்ரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. एक खन पिटारा देख डाले, मच्छी खाना को, गोश्त खाना को, झींगा खाना को छोत हो जाए. छोत कहां से आई है? मुहर्रम को भी छोत को भी क्या फर्क? முஹர்ரம் மாதத்திற்கும் தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த செயலுக்கும் என்ன சம்பந்தம்? முஹர்ரம் வந்து விட்டால் கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, எறா சாப்பிடக்கூடாது, எதையும் மாமிசத்தை தொட்டு விடக்கூடாது. புதுசா கல்யாணம் ஆயிருந்தா கணவன் மனைவி சேர்ந்து இருக்க கூடாது. तू जा रही तेरी अम्मा घर को एक लाख अब चिट्टी बाबा बेवार सीट वाला शादी कर भाड़ा என்னன்னு கேட்டா புது தம்பதிகள் சேர்ந்திருக்க கூடாது. ஏன்? இப்படி
நிசான் சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்? அது சோத்து. ஏன்பா கணவன் மனைவியை பிரிச்சிட்டீங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க ஏன் பிரிச்சிங்க? இருக்கக்கூடாது. ஏன்? ஹுசைன் மௌத்தான மாதம். யாரு? அல்லாஹ்வுடைய தூதுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தான மாதம். எத்தனை ஆண்டு முன்னாடி சொல்லுங்க பாப்போம். காலி சவாலாம் புஸ்தகத்தை அதை திருடலாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஹுசைன் அவர்கள் மௌத்தா போறாங்க சொல்லுங்க பாப்போம். கிடையாது. ஹுசைன் மௌத்தா போயிட்டா இருப்பா, துக்கமா இருக்கும். முஹர்ரம் பிறந்துருச்சுன்னு சொன்னா 10 நாள் 10 கண் நாம எதையும் பண்ண மாட்டோம். அதற்கு பிறகு அந்த மாசத்துல ஹுசைன் மௌத்தா போலியா? 10 நாள் முடிஞ்ச உடனே எல்லாமே அடிச்சு தின்னு கடிச்சு மென்னு துப்புறது. பிட்டாரா கர்மே ஹே கட்டாரா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அந்த ஜனாதாவை கொண்டு ஏரியா ஃபுல்லா சுத்துறது அப்படியே. அதற்கு பிறகு அந்த ஜனாதாவை ஒரு 10 நாள் எங்கேயாச்சும் போய் உட்கார வைக்கணும். மக்கள் நடமாடக்கூடிய இடம், போக்குவரத்து, இதையெல்லாம் கவலைப்படாம ரோட்டு முனையில ஆசிர் கானா என்ற பேர்ல ஒரு மண்டபத்தை போட்டு அந்த பஞ்சாவை உட்கார வச்சு அதற்கு ஒரு 10 பேர் காவலாளிகள். யார் தெரியுமா? ஐவேளை தொழக்கூடியவர்களா? இல்ல. சமுதாயத்தில் நல்ல பெயர் வாங்கினவங்களா? இல்ல. மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கொண்டவர்களா? இல்ல. யார் இருப்பா? அந்த 10 நாள் அந்த ஆஷிர் கானா அந்த மண்டபத்தில் யார் இருப்பான்னு சொன்னா, தண்ணி அடிக்கிறவன், பீடி அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், பொறுக்கி பையன், மர்டர் பண்றவன், இப்படி காவல்துறை தேடக்கூடிய அக்யூஸ்டுங்க தான் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஆஷிர் கானான்னு சொல்லி 10 நாள் பஞ்சாபை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருவா. 10 நாள் ஃப்ரீயா உட்காருவா. அங்கிருந்து போற வர பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிக்கணும். யாரும் கேட்க முடியாது. ஏன்? முசாவர் அவர் कौन मालूम? अल्लाह मुजावर हमें ले लग जाओ, संदल दिए तो हमें ले लग जाओ, नखल दिए तो फातिहा दिला को देंगे. कौन? गंजा मारने वाला. तुम्हें क्या जागो हजरत फातिहा दिला. இப்படி தலையில் வைத்துக் கொண்டாடுவது. இப்படி அந்த பிட்டாரா ஆஷிர் கானா ஒரு கண், 2 கண், 3 கண், கண் கண்ணா போது. 7 கண் விசேஷமான நாள். 7 கண் இந்த பஞ்சால ஒரு நியாயமே இல்லையா? நம்ம கேட்கிறோம் பஞ்சாவாதிகளுக்கு. பஞ்சான்னு சொன்னா உலகம் முழுவதும் ஒரே பேட்டர்ன், ஒரே ப்ரோக்ராம் இருக்கணுமா இல்லையா? இந்த சைடு பழைய வண்ணாரப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை, இந்த சைடுல இருக்கக்கூடிய பஞ்சாவுக்கு ஒரு டேட்டு, அந்த சைடு ட்ரிபிளிகேட்ல இருக்கக்கூடிய பஞ்சாவுக்கு அது வேற டேட். 7 கண் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த சைடுல இருக்கக்கூடிய பஞ்சாவுக்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு வந்துடும். என்ன? சவாரி, கோடைக்கு சவாரி, பைதல் சவாரி, அந்த சவாரி, இந்த சவாரி. குதிரையில ஏறி உட்கார்ந்து தம்முடைய பிள்ளை பஞ்சாவை எடுத்துட்டு போறது பார்த்து ரசிப்பார்கள் பிள்ளைகள். அதற்கு ஆயிரக்கணக்கான பொருளாதாரத்தை கொடுத்து அந்த இரும்பு தகடு பஞ்சாவின் மீது பத்திதாலோ சேராதாலோ क़यामत में अल्लाह डालेंगे. क्या शेरा मालूम? मेरा बेटा उठाया देखो जय, तुम्हारा बेटा क्या जी नौइंजा की नमत बैठ लगा, मेरा बेटा घोड़े में बैठ इतना बड़ा शेरा चुपके 900 की नमत पकड़ लगा. अल्लाह बोलेंगे उससे मैं बोलने छूंगा नहीं. मेरा बेटा शेर, मेरा बेटा गीदड़. அப்படிப்பட்ட ஒரு நிலை 7வது நாள் வந்து விட்டால் இப்படி சவாரி என்கின்ற பெயரில் ஒரு அனாச்சாரம் இன்னைக்கும் பார்த்தோமா இல்லையா? சரி 7 கண் முடிச்சாச்சு ஏரியாவில். அடுத்த நாள் நம்ம இந்த கை முஹர்ரம் 10 வரைக்கும் நம்ம உட்கார மாட்டோம்ல. யாரு? நாங்களாம் பஞ்சாவாதிங்க. சென்னையில இங்க பஞ்சா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. அடுத்த நாள் 8ஆம் கண் ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய பஞ்சாவுக்கு எந்த வேலையும் இல்லை, சும்மா தாங்க இருக்கிறோம். அப்ப நாம சும்மா இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? நேரா கிளம்பு, மகளை கூப்பிட்டுக்கோ, ஆட்டோவை எடுத்துக்கோ, பெட்ரோல் போட்டுக்க, கிளம்பு, நேரா ட்ரிபிளிகேட் போலாம். நைட்டு 12 மணிக்கு அண்ணா இப்படின்னு நிப்பாரு. அந்த சிலையாண்ட 12 இமாம் ஆத்தையும். யார் வராரா? 12 இமாம். 12 இமாம்னா 12 இமாம். 12 இமாம் ஆத்தையும் देखने जाना. வா, கிளம்பு, வா போலாம். யாரை கூட்டிக்கிட்டு? நைட்டு 12 மணிக்கு வயசுக்கு வந்த மகளை அழைத்து கொண்டு மவுண்ட் ரோட் வாசல்ல போய் நிப்பாரு.
நாமளும் நினைச்சோம் பாரா இமாம் சொன்னா 12 இமாம் வராங்க, நைட்டு 12 மணிக்கு வராங்க போல இருக்கு, அப்படியே ஆடி அசைஞ்சு வந்து பள்ளியில தஹஜ் தொலை வைப்பாங்க போல இருக்கு, ஒவ்வொரு இமாமும் 2 ரக்காத் தொலை வைப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நாமளும் போய் சரி பாரா இமாம் பார்த்தலாம் யார் இவரு அப்படின்னு சொல்லி போன 12 மணிக்கு தமிழ்ல சொல்லுவாங்க யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு அண்ணா நிற்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய கொடிமரத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் வந்து அப்படியே நிற்கிறார். பார்த்த உடனே மக்களுக்கு சந்தோஷம். उठको आगे बैठना को अंडा हाथ में बलून हाथ में फेंक के आगे 12 इमाम आगे 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 12 इमाम आगे என்னப்ப 12 இமாம் கொடியை பார்த்து 12 இமாம்ன்றாங்களே அப்படின்னு பார்த்தா பெரிய போலீஸ் படையோடு ஒரு பஞ்சா வருது. அந்த பஞ்சா பார்த்தோம் சொன்னா எல்லாத்த விட டிஃபரெண்ட். என்ன 12 கை, 12 விரல் அல்ல 12 கை. இதுதானே பஞ்சா. இந்த இளம் இருக்கு, அதுக்கு மேல 5 விரலுக்கு பதிலா 12 கை. அவர் தான் 12 இமாம். சரி, இந்த 12 இமாம் பார்க்க ஏன் இப்படி ஆர்வமா வரீங்க என்று கேட்டா அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டா எதுவுமே தெரியல. 12 इमाम आओ कैसा मालूम पंजाबो अल्लाह कोर्ट में से आता हो, कोर्ट में से कहीं को आता 10 खन होते मन पंजा ले जाओ फिर भी कोर्ट में रख डालेंगे, कोर्ट ले வச்சிருவோம். முஹர்ரம் 10ஆம் தேதி முடிந்த உடனே 12 இமாம் பஞ்சாவை மறுபடியும் கோர்ட்ல ஒப்படைச்சிருவோம். அடுத்த முஹர்ரம் 1 வரும் பொழுது மறுபடியும் மனு கொடுத்து அந்த பஞ்சாவை கொண்டு வருவோம். இதுல என்ன புரியுது? இந்த 12 இமாமுடைய அற்புதம் சொல்றோம்ல, அற்புதம் கிடையாது. அவர் ஒரு அக்யூஸ்ட், ஜெயில இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் தானுங்க. எதுக்கு கஸ்டடியில இருக்கணும்? கோர்ட்டுடைய கஸ்டடியில. குற்றம் செய்து குற்றவாளிகளாக ஜெயில இருக்கக்கூடியவர்களுக்கு வருடத்தில் ஒரு முறை மனு கொடுத்து பரோல்ல அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னா காவல்துறையோடு படையோடு பரோல்ல அனுப்பி வைப்பாங்க ஒரு 10 நாளைக்கு. அப்ப 12 இமாம் பஞ்சா யாரு? இவர் அற்புதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவரா? ஹுசைன் ரலியல்லாஹுடைய இவர் விசுவாசியா? ஒண்ணும் கிடையாது. அந்த பஞ்சாபே ஒரு அக்யூஸ்ட். இப்படி ஒரு நிலைமை. அந்த இரவு முழுவதும் அந்நிய ஆண்கள் யார் அந்நிய பெண்கள் யார் என்று எதுவுமே தெரியாம எல்லோரும் ஒட்டி உரசிக்கொண்டு அங்கே சில பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருப்பாங்க, பையன் வளர்ந்துருப்பான். ஜெய் तुम्हारा बेटा अच्छा पढ़ा ना जी, मेरी बेटी को देते ही नको नको अब नको रोटियां छोड़ेंगे नहीं தெரியாம उस टाइम आओ तुम्हें शादी की रोटी दियो, मैं बेटी की रोटी तुम्हें बेटा का रोटी हमें बदला लगे बाद में शादी कर लेंगे. எத்தனை எத்தனை சடங்கு பாத்தீங்களா? அங்கே திருமணம் பேசி முடிச்சுவாங்க. அதை முடித்து வந்த பிறகு 9ஆம் நாள் 10ஆம் நாள் சும்மா இருக்க முடியாது. கிளம்பு, எங்கப்பா? புளியாந்தோ போலாம், தாஷமக்கான் போலாம். ஸ்ரீநகரை விட அங்க பிரம்மாண்டமா இருக்குங்க. பல பஞ்சாக்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலை இருக்கு. வா போகலாம், வண்டி எடு. போகக்கூடிய இடத்துல பல விஷயங்களை நாமளும் பார்த்தோம். இதே புளியாந்தோப்பு தாஷமக்கான் ஷிரிக்குடைய கோட்டை அல்லாஹ்வுடைய நாட்டத்தால இன்றைக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரங்கள் அங்கே செய்து மக்கள் ஏகத்துவத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க பலரும் இருப்பீங்க. அங்கே போன அங்கே ஒரு கூத்து. பல வருடங்களாக ஒருவர் பாதி ஆணு பாதி பெண் தன்னையே சொல்லிக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர் பல ஆண்டுகளாக போல்தின்கா பஞ்சான் சொல்லி அவர் ஒரு இடத்துல வச்சு பயங்கர ஃபேமஸ், நல்ல வசூல். கடை திறந்தா போதும் 10 நாள் காசு வந்து கொட்டுது. ஒரு 6-7 பஞ்சாவை வச்சு அவருடைய குடும்பத்தை வாழ்த்து அப்படியே தள்ளிட்டு இருக்காரு. இவருடைய வருமானத்தை பார்த்து இன்னொருத்த அக்யூஸ்ட் அவன் பார்க்கிறான். எதுவுமே இல்லாம இந்த பஞ்சாக்களை வைத்து நல்ல லட்சமா சம்பாதிக்கிறாரு. நாமளும் எத்தனை நாள் இந்த தவறுகளை செய்து ஒவ்வொரு நாளும் ஜெயிலுக்கு போறது, நாமளும் இந்த பஞ்சாவை வச்சு நல்லா சம்பாதிக்கணும். அவருடைய கடைக்கு எதிர இவர் கடை போடுறாரு. ஒரே ஒரு பஞ்சா வச்சு, சும்மா சொல்லிட்டு போல, உண்மை வரலாறு. ஒரே ஒரு பஞ்சா வச்சு கடை ஆரம்பிக்கிறாரு. அந்த வருஷத்துல கடை வியாபாரம் ஆகல, போனி ஆகல. யோசிக்கிறாரு, நல்ல வியாபாரம் போகணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், செலவே இல்லாம பண்ணணும், மக்களை முட்டாளாக்கணும். யோசிச்சு அடுத்த வருஷம் வராரு, புது ஒரு டைட்டிலோடு வராரு.
என்ன டைட்டில் தெரியுமா? கேட்ட உடனே சிரிப்பீங்க. அவரு போல்தின் கா பஞ்சாப், போல்தின் 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 போல்தின். இவர் வச்சாரு தீன் போல் கா பஞ்சாப். இவர் பஞ்சாபை தூக்கின உடனே தீன் போல் தீன் போல் தீன் போல் தீன் போல் தீன் போல். இவருக்கு ஒரு கூட்டம், அவருக்கு ஒரு கூட்டம். இப்படி இவர் போல்தின், இவர் தீன்பால், போல்தின் தீன்பால் தீன்பால் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இரண்டு கூட்டமும் 9ஆம் தேதி, முஹர்ரம் 9ஆம் தேதி இரவு தீ மிதிக்கணும். கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. தீ மிதிக்கணும். சும்மா நார்மலா சாதாரணமா தீ மிதித்து போயிடக்கூடாது, பரபரப்பாக்கணும். அங்கிருந்து இந்த போல்தின் கா பஞ்சா வரும், இங்க இந்த தீன் போல் கா பஞ்சா வரும். ரெண்டு பேருக்கு ரெண்டு சாரார். பஞ்சா ஓரமா நிற்கும், அல்ல கைங்க இருப்பாங்கல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு, இவங்க சண்டை போட்டுப்பாங்க. தூ போல் தீன் மை தீன் போல். ஒரே சண்டை. போலீஸ் காவல்துறை எல்லாம் பாக்குறாங்க, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே. காவல்துறையும் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க, தோல்வி தோல்வி தோல்வி. கடைசியில் அதுக்கு ஒரு தீர்வு வந்தது. எப்படி தெரியுமா? போல்தின் கா பஞ்சா வரும் பொழுதும் ஒரு பேண்ட் வாசிப்பான், தீன் போல் பஞ்சா வரும்போதும் ஒரு பேண்டோட வருவான். இந்த ரெண்டு பேண்டுக்காரங்க உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். என்ன புரட்சி? இவங்களை ஒன்று சேரும் பொழுது சண்டை போடாத அளவிற்கு ஒரு பாட்டை போடணும். அதே மாதிரி பிளான் பண்ணி போல்தின் கா பஞ்சாவும் தீன் போல் கா பஞ்சாவும் நெருங்கும் போது கரெக்டா இந்த கரடியும் புலியும் மாதிரி குர்ரு அப்படின்னு போது இந்த ரெண்டு பேண்டுக்காரங்க சேர்ந்து போட்டாங்க பாருங்க பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? பழைய மக்களுக்கு தெரியும். பழைய காமெடி நடிகர், ஹிந்தி நடிகர் காமெடி மஹமூத், அவருடைய பாட்டு உலகம் முழுவதும் ஃபேமஸா, நாம கேள்விப்பட்டிருக்கோம். உடனே பேண்டுக்கார போடுறா, ஹங்காமா हमें काले है तो क्या हुआ दिल वाले हैं, हमें काले है तो क्या हुआ दिल वाले हैं, हमें तेरे 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 हमें तेरे 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 चाहने वाले हैं. புரியா இல்லையா தெரியல. तेरे तेरे चाहने वाले ने பஞ்சாவை ஓரமா வச்சுட்டு போல்தினோ தீனோ எங்க போயிருக்கீங்க, நாங்க ஒரு ஓரமா பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறோம். இந்த ரெண்டு கூத்தாடிகளை சேர்ந்துட்டாங்க. மஹமூதுடைய பாட்டு போட்டுங்க, ஒரே தப்பாங்குத்து. இப்போ சொல்லுங்க, இந்த பஞ்சாபாதிகளுக்கு யார் கடவுள்? யாரை வணங்கணும்? பஞ்சாபை வணங்கணுமா? ஹசன் ஹுசைனுடைய பெயரை சொல்லணுமா? அல்லது அந்த பஞ்சாக்கள் வைக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் சண்டையே வராத அளவிற்கு காப்பாற்றி விட்டாரு, அந்த மஹமூதுடைய போட்டோ வைக்கணுமா? மஹமூதுடைய பேரை சொல்லி பஞ்சாபை தூக்கணுமா இல்லையா? உண்மையிலே தவறு செய்கிறார்கள். ஹசன் ஹுசைன் சொல்லக்கூடாது, மஹமூத் மஹமூத் மஹமூத். ஏ, உங்களுக்கு அவர் தான் கடவுள். பஞ்சாபை நம்பி செல்லக்கூடியவர்களுக்கு நிலை இதுதான். அப்ப பஞ்சா என்பதை ஒரு பொருட்டு கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை மக்களிடத்திலே இருக்கின்றது போலவே பிரம்மத்தை காண்பித்து பஞ்சாலா கடவுள், பஞ்சாலா ஹசன் ஹுசைன் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். பஞ்சாலா என்னங்க? பஞ்சாலா இதான் பஞ்சா. அதுலயும் பிரிச்சு பார்த்தா பாஞ்சுன்னு எடுக்கலாம். அந்த பாஞ்சுக்கு டிஃபினேஷன் எப்படி கொடுக்குறாங்க? ஒன்னு ரசூலா, இன்னொன்னு அலி ரலியல்லாஹ், இன்னொன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹ், இந்த ரெண்டு ஹசன் ஹுசைன். இருந்துட்டு போட்டோம். இந்த ஐந்தை அல்லாஹ் வணங்க சொன்னானா? இவர்களுக்கு ஃபாத்தியா ஓத சொன்னானா? இவர்களுக்கென்றே ஒரு பிரத்யேக ஒரு பக்தி இருக்கின்றது, அருள் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னானா? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியது. பார்க்கிறோமா இல்லையா? பக்தி என்ற பெயரிலே மக்களுடைய மூடத்தனம். தீ மிதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பஞ்சாவை எடுத்தது தீ மிதிப்பாங்க. அலாவா அலாவா குந்தல் தைன்வாங்க. இந்த பஞ்சாவை எடுத்துக்கிட்டு தீ மிதிப்பாங்க. என்னன்னு கேட்டா வேண்டுதல். அவர் ஒரு வேண்டுதல். பஞ்சாவை எடுத்து ஓடுவாரு, அவருக்கு ஒரு வேண்டுதல். அந்த தீய மூற்றத்துக்கு அதுக்கு ஒவ்வொரு விதமான வேண்டுதல். ஆப்பா எதுக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நன்னிமா எதுக்கும் காசு கொடுக்காது.
ஆனா பஞ்சாவுக்கு அலாவாக்கு நம்ம கட்ட வாங்கி கொடுக்கணும். லக்கடியில குதேனா காலா, லக்கடியில குதேனா நானி அப்படின்னு போடும். அலேமா रख ले 10 रुपए 100 रुपए के लकड़ी ले लग जाता लाला में अल्लाह तेरी मन्नत अल्लाह पूरी करवा लेगा. बच्चे को फुरफुरी आ गए माँ सूरत में क्या करना. मुहर्रम आता है, नमक भी काली मिर्चा ले ले जाओ अल्लाह में डाल चुट 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 बोल चलेगा. पड़ 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 नहीं एरियो में அப்படியே वैसा जलिया गति की तेरे फुरफुरियां पूरे पट 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 उड़ जाएंगे. ये हलावे में पट 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 लकड़ी देख को ले लग जाओ माँ चिंगारी उन्नारी पाँव में चुप जाएगा. किस अलावा खुंदलने वाले नमाज को जाने वाले को क्या थी तैयार इंतजाम करके दियो ना. अरे अलावा में चुप के काम इतने सुबह आ जाते हैं. लंबा जुब्बा टोपी दूसरा काम नहीं. आओ मैं बयान को घर घर को आएंगे. यह भाई भी एक लूज भाई को है खाली वारम वारम कहा जाती है बुरखा पहन लोगों. इसका मर्द पूछता कि नहीं की खोल को छोड़ा ले माई से वारम वारम बयान को आ बयान को आ बयान को எப்படி நன்மையான காரியத்திற்கு அழைக்கக்கூடியவர்களை அலட்சியப்படுத்துவது. ஆனா அலாவா அந்த நெருப்பு குண்டத்தில் போய் உப்பை போடு மிளகாயை போடு போட்டா உன்னுடைய மன்னத்து முடிஞ்சிடும். கட்டை வாங்கி கொடுத்தா திருமணம் ஆகுமா? யோசிச்சு பாத்தீங்களா? அந்த கட்டை மட்டும் கல்யாணத்துக்கு பிறகு அந்த மனைவி கிடைச்சதுன்னு அதை எடுத்து உங்களுடைய மண்டையை உடைச்சிருவாங்க. कैसे आदमी को शादी कर दी है बुढ़ी में बाहर गई तो बस पर ढकल छोड़ा ले அப்படின்னு சொல்லி அடிப்பா. கட்டையை கொடுத்தா கல்யாணம் ஆகுமாங்க? மூட நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல். பஞ்சாவை தூக்கிக்கிட்டு நான் அதான் அப்படியே அந்த தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய மாவீரன் போல நிக்கிறாரு. சவால், இன்னும் 2 நாள் நீ பஞ்சா தீ மிதிக்க போற. உண்மையிலே அந்த பஞ்சா உனக்கு கடவுள் என்று சொன்னால், அதில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு 10 நிமிஷம் வேண்டாம், 2 நிமிஷம் அந்த பஞ்சாவை கையில் வைத்துக் கொண்டு அந்த நெருப்புல நின்று பார்ப்போம். நில்றா பெரிய அப்படியே பக்திமான் தொடவே போக மாட்டாரு. பள்ளிவாசலுடைய அட்ரஸ் கேட்டா அது எங்க இருக்குன்னு தெரியல வாங்குவாரு. ஆனா முஹர்ரம் மாதத்துடைய பஞ்சாவை பல ஆயிரங்கள் செலவு செய்து அந்த பஞ்சாவை எடுத்துக்கிட்டு தீ மிதிக்கிறேன் என்ற பேர்ல துப்பு துப்பு துப்புன்னு ஓடுவார். ஏன் ஓடுற? பஞ்சா காப்பாத்தும்ல, மன்னத்து தானே, உன் மன்னத்து உனக்கு காப்பாத்தும்ல. ஒரு 2 நிமிஷம் நின்று பாரு. கால் வழியா நெருப்பு ஏறி உன் தலையில மூளையில போய் டங்கு டங்குன்னு அடிக்கும். தைரியம் இருந்தா நின்று பாருப்பா. உண்மையிலே அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றது என்று சொன்னால் நெருப்பும் நமக்கு பாதுகாப்பு தரும். எப்படி? குர்ஆனுடைய வரலாற்றை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை மட்டுமே தன்னுடைய உயிர் மூச்சாக ஒற்றை மனிதனாக உலகத்திலே போராடினார். தன் தந்தையோடு, ஊர் மக்களோடு, ஊர் அரசனோடு, நண்பர்களோடு எல்லாரோடும் போராடினார். போராடிய அந்த போராட்டம் எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த நாட்டுடைய அரசனும் அந்த நாட்டுடைய மக்களும் இப்ராஹிம் நபி அவர்களை ஒரு நெருப்பு கூண்டத்தில் தூக்கி போட்டு பஸ்பமாக்கி விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். முடிவு செய்து இப்ராஹிம் நபி அவர்களை ஒரு நெருப்பு கூண்டத்தில் தூக்கி போட்டார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் பஞ்சாவை நம்பல, சிலைகள் மீது நம்பிக்கை வைக்கல, அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்தார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். மனிதனுடைய உடலை சுட்டு புஷ்பமாக்கக்கூடிய அந்த நெருப்பு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். நெருப்பே, இப்ராஹிம் அவர்களை நீ குளிரச் செய் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். சுடக்கூடிய நெருப்பு குளிர செய்தது. யாருடைய ஆற்றல்? இமாம் ஹசன் ஹுசைனுடைய ஆற்றலா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய ஆற்றலா? பஞ்சாவுடைய ஆற்றலா? யோசிச்சு பாருங்களேன். யாருடைய ஆற்றலும் கிடையாது, அவர்களுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அப்படிப்பட்ட இறைவனை மறந்துவிட்டு பஞ்சாவுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், பார்த்து ரசிக்கிறோமே. சிலர் சொல்வார், பாய் நாங்களும் பஞ்சாப்ல போறதில்ல பாய், எடுக்கிறது இல்ல பாய், அதன் மீது நம்பிக்கை இல்லை பாய் அப்படின்னு. ஆனா பஞ்சாப் போகும்போது அதை பார்த்து ரசிப்பார்.
அப்படியே மாடியில் நின்று ரசிப்பார். கெத்தா இவர் ஒரு குரல் கொடுப்பார், ஏய் யாரே டான்ஸ் கர்த்தா ஐசா தால் ரே, யாரே கானு ஐசா டான்ஸ் கர்த்தா இவரு. ஆனா பஞ்சாவுக்கு நான் போக மாட்டேன் பாய், பஞ்சாவுக்கு எனக்கு தூரம் பாய். அப்படியே உத்தம புத்திர மாதிரி அப்படியே நடிப்பது. அதை பார்த்து ரசிப்பதே பாவம். இதே செரியன் நகர்ல இன்றைக்கு பஞ்சா என்ற இந்த செயலை ஒரு டிஃபரெண்டாக மாற்றி விட்டார்கள் முஸ்லிம்கள். நாம பஞ்சா எடுத்தா பஞ்சா நம்ம மண்டபத்தில் வச்சாதானே தப்புன்னு. இது மாற்று மதத்து சகோதரர்களை கொடுத்துட்டா அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்து நாம போய் ஒரு முசாவரை மட்டும் அனுப்பி தலையில தொப்பிய மாட்டி அவர் தான் தெரியும் அந்த முசாவர். இப்படி ஒரு முஸ்லீம் மட்டும் நிறுத்திட்டு நாம தப்பிச்சிடலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், உலகத்திற்கு நாம் எத்தகைய வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், எப்படி வேண்டுமானாலும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய ரகசியமான செயல்களையும் நம்முடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? முஹர்ரம் மாதத்துடைய இந்த 2 நோன்பை பற்றி கேட்டினால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க நோன்பு வைக்கணுங்க அப்படின்வாங்க. எப்பங்க வைக்கணும் அப்படின்னா शहादत के दिन रखना, 10 खन को रखना भरोसा, हमारे दादी रखे, हमारे दादा रखे, 9 खन को आइए नहीं 2 भी रखे जा, 9 खन को भूल गए तो 11 खन को भी रखे जा, अपना 11 खन्ने भरो, 10 खन को रखे जा. उस टाइम वो हमारे अम्मी अच्छा लोबानी दूध डाल को दूध उसमें डाल को अच्छा बास நல்ல கமகமன்னு ஸ்மெல் வந்து அந்த பாலை பாயாசமா கொடுப்பாங்க. அந்த சக்கரை கட்டி நொக்கல் எல்லாம் கொடுப்பாங்க. चुड़वे देंगे, नोकला देंगे, फातिया करेंगे, अच्छा गरम गरम दूध बनाएंगे. ये पूरा पीने होंगे, इसका 11 को रख लेते ना. இப்படி செல்லக்கூடிய நிலை. மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த செயலை செய்து அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நாம் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் இதை விரும்பவில்லை. நம்மிடத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் எதை விரும்புகின்றான்? அல்லாஹ் நம்மை படைத்ததே இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்காக மட்டும்தான். பஞ்சா தூக்குறது கிடையாது, பஞ்சாவை பார்த்து ரசிக்கிறதுக்காக கிடையாது, சினிமா நடிகர்களுடைய பாட்டுக்கு கூத்தாடுவதற்கு கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். ஷஹாதத் என்கின்ற அன்றைய தினம் முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு வைக்க வேண்டிய நாள். அன்றைய தினம் பல்வேறு விதமான கூத்துக்கள் நடக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வீடுகள். இன்றைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அன்றைக்கு 10ஆம் தேதி என்று ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, வெறும் சட்டியை மட்டும் போட்டுட்டு புலி வேஷம் போட்டுட்டு வருவார். டண்டனக்கரங்க அவர் வந்தவொன்னு சோடா வாங்கி வைக்கிறது, அவர் அப்படியே எடுத்து குடிப்பாராம். அதை பார்த்து ரசிக்கிறது. அல்லாஹ் அக்பர்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அது அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். अभी बाग चरले है इस्टम वो अल्लाह अजान देगा, दूसरा काम ही नहीं है. யோசிச்சு பாருங்களேன். இதுதான் இஸ்லாம் நமக்கு தந்த பாடமா? இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்புகின்றானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அவன் படைத்த ஈமான் கொண்ட முஸ்லிம்களை பார்த்து சொல்கின்றான். காஃபிர்களுக்கு சொல்லல, யூதர்களுக்கு சொல்லல, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களை பார்த்து சொல்லல. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபி சில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். யாரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா இது? அல்லாஹ் யா அய்யுஹன்னாஸ் அப்படி சொல்லல. சொல்லி இருந்தா முஸ்லிம்கள் நமக்கு சொல்லப்படலப்பா இந்த வசனம். அல்லாஹ் யா அய்யுஹன்னாஸ் என்று சொல்றான், பொதுவா சொல்லக்கூடிய வார்த்தை. இதை நாம பெருசா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம். அல்லாஹ் தெளிவாக சொல்லக்கூடியவன். இந்த அழைப்பை சொல்லும் பொழுது தெளிவாக அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபி சில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடு. லா தத்தபியுல் குத்வாத்தி ஷைத்தான், நீ இஸ்லாத்தில் நுழைவதற்கான செயலை செய்தால் உன் பின்னாடி ஷைத்தான் வந்துருவான். அதுவும் அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். லா தத்தபியுல் குத்வாத்தி ஷைத்தான், அவன் எதுவெல்லாம் செய்வான், அவன் பின்னாடி போயிடாதுன்றான் அல்லாஹ். இத்தகைய வசனங்கள்
நாம் ஓதி கொண்டிருக்கிறோமா இல்லையா? ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் போட்டி போட்டு குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். ஆண்கள் போட்டி போட்டு இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில், அது ஓதக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தையும் நாம ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானே, இதற்கு என்ன பொருள்? நம்முடைய வாழ்க்கை சரியாக நாம் அமைத்துக் கொண்டோமா? யோசிக்கிறோமா? அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அல்லாஹ் விரும்பலங்க. என்ன விரும்பல? நாம இந்த உலகத்துல அரைகுறை முஸ்லீமாக இருப்பது அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் யாரு? கருணையாளன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அவன் மன்னிக்க கூடியவன், கருணையாளன். அந்த கருணையாளன், மன்னிக்க கூடியவன் அரைகுறையாக நாம முஸ்லிம்களாக இருப்பது விரும்பல. அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். எப்பா நீ ஈமான் கொண்டுட்ட, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்ட, லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கிட்டு நீ பஞ்சாப் பின்னாடி போயிடாதே, தர்காவுக்கு பின்னாடி போயிடாதே, ரோட்டியா தரேன்னு சொல்லி அந்த பரோட்டாவுக்கு பின்னாடி போயிடாதே, கதம் ஃபாத்தியா மௌலூது சொல்லி அவர்கள் பின்னாடி போயிடாதே. லா தத்தபியுல் குத்வாத்தி ஷைத்தான். அவன் ஷைத்தான். ஏன் பாதையில வாழ்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் பாதையிலே நடந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி இருக்கின்றது. புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிலே பலரும் இந்த தவறுகள் செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எந்த செயலுக்காக நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தானோ, உலக வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்தானோ, அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பஞ்சாக்கள் எல்லாம் என்னது? ஷைத்தான். இன்னைக்கு பாருங்க, மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் பஞ்சா வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் புர்கா போட்டுட்டு போய் அவங்க கிட்ட போய் நின்று அப்படியே அந்த சக்கரையும் பூந்தியும் அந்த நொக்கலும் போய் கொடுத்து ஃபாத்தியா செய்ய சொல்றாங்க. அவர்களுக்கும் ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம். அவர்களுக்கு என்ன தெரியும்? இஸ்லாம் தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், இதெல்லாம் பொய்ப்பா, தப்புப்பா, இதெல்லாம் நீ செய்யாதுன்னு சொல்லி நாம சொல்லணும். ஆனா அவர்களுடைய அந்த செயல்களை அறிந்து கொண்டு அவர்களையே நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, பஞ்சாவை நம்பக்கூடியவர்கள், பஞ்சாவை ஆதரிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் அன்பான அழைப்பு தருகின்றோம். என்ன அழைப்பு தெரியுமா? எங்களோடு சொர்க்கத்தில் நீங்களும் இருக்க வேண்டும், வாருங்கள். நமக்கு தெரியாது, ஒருவேளை அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நாடிவிட்டால் அந்த சொர்க்கத்தில் நீங்களும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதற்காக தான் மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல் நம்முடைய பிரச்சாரங்களை செய்தால் எதிரிகள் நம்மை அடிப்பார்கள் என்று அறிந்தும் இது போன்ற பிரச்சாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? நேர்வழி, நீங்களும் நாம் பெற்ற நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நம்முடைய வாழ்வில் அது ஒரு சிறிய செயலாக இருந்தாலும், அதை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களோடு நாம் இந்த துனியாவிலே நம்முடைய வாழ்க்கையை முடித்து வல்ல இறைவனை நாம் சந்திக்கும் பொழுது சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.